ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நிமத் முகமது. நானே கேள்வி நானே பதில். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொடுத்திருக்கும் தீர்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், அது ஒரு சிறப்பான தரமான சம்பவம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நடந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சநிலை அடைந்து கொண்டிருந்த நரேந்திர மோடி அரசுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிறார்கள் இந்திய வாக்காளர்கள். ஆமாம், பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வெற்றின்னு சொல்ல முடியும், வெற்றிகரமான தோல்வி தான் அப்படிதான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 160 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. பாருங்க, 200 ஓட்டு வித்தியாசத்தில் 7 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 500 ஓட்டு வித்தியாசத்தில் 23, 1000 ஓட்டு வித்தியாசத்தில் 49 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2000 ஓட்டு வித்தியாசத்தில் 86 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 165 சீட்டு. இவ்வளவுதான் மார்ஜின். இப்படிலாம் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம வெறுப்பானந்தா வெறுப்பு பேச்சு பேசிய எல்லா இடங்களிலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்தில் ஒரு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த இடத்துல தான் அவர் என்ன பேசுறாருனாக்கா, அங்கே பால் உற்பத்தியாளர்கள், அதாவது மாடு வளர்ப்பு அதிகமாக இருக்காங்க, பால் உற்பத்தி ஜாஸ்தியாக அந்த இடத்துல இருக்கு. அங்கே போய் என்ன பேசினார்னா, அங்கே உள்ள சூழ்நிலை தகுந்தமாறு உங்களிடம் 2 எருமை மாடுகள் இருந்தால் ஒன்றை பறித்து சிறுபான்மை மக்களிடம் கொடுத்து விடுவார்கள். இந்த சிறுபான்மை மக்கள்னாக்கா முஸ்லீம்களை மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்றாரு, சொன்னார். அதே போல ராஜஸ்தான் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் அங்கே இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் 2019 தேர்தலில் 25க்கு 20 தொகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 25ல் 14 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 11 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது. அங்கே போய் என்ன பேசினார் சொன்னார்ல, உங்களுடைய மங்கள் சூத்ரா தாலியை கூட பறித்து முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாரு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு பேசினாங்கல்ல. அந்த இடத்துல தான் ஒரு மோசமான தோல்வியை பாஜக தழுவி இருக்கிறது. அப்புறம் என்ன நடந்துச்சு? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போய் என்ன பேசினாரு? யோகி ஆதித்யநாத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டும், புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காரு. யோகி ஆதித்யநாத் அந்த புல்டோசரை கொண்டு இஸ்லாமிய மக்களுடைய வீடுகளை இடித்தார் என்பது கடந்த கால வரலாறு. அப்படிப்பட்ட இடத்துல போய் இவர் என்ன பேசினார்? சிறப்பாக பயன்படுத்த அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு பேசினார். அதே போல் நான் என் தாய் இருக்கும் வரை, என்னோட உயிரோடு இருக்கும் வரை நான் பயாலஜிக் அடிப்படையில் பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் என்னுடைய தாய் இறந்த பிறகு நான் அப்படி நினைக்கல. கடவுளுடைய தூதராக நான் நேரடியாக வந்திருக்கேன். நான் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை அப்படின்லாம் பேசி ஒரு உருட்டினார். ஜியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, எதையாவது பேசி எப்படியும் ஜெயிச்சிட மாட்டோமோன்னு நம்பிக்கை தான். நமக்கே இவ்வளவு ரிப்போர்ட் வருது, இத்தனை தொகுதிலாம் காங்கிரஸ் ஜெயிக்கும், இத்தனை தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஒரு பிரதமராக இருக்கார், அவருக்கு ரிப்போர்ட் வராதா? அதை பொறுத்து அதெல்லாம் பயன்படுத்தி தான் எப்படியாவது ஒரு பெரும்பான்மை மதவாதத்தை தூண்டி, மதவெறியை தூண்டி இந்து மக்களுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி அப்படியே வெற்றி பெற்றலாம்னு நினைச்சாரு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவங்க ரொம்ப நம்பிக்கிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் தான். 80 தொகுதிகளில் 75க்கு மேலே பிஜேபி ஜெயிக்கும், 70 தொகுதி ஜெயிக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த உத்தரப்பிரதேச மக்கள் தான் சரியான சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறார்கள். எங்கள்கிட்ட மதவெறியை தூண்டி எங்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறியா, உனக்கு என்ன பண்ணுற பாரு அப்படின்ட்டு சரியான பதில், தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. இவர் எங்கெங்கெல்லாம் மதவெறி பேச்சு ஜாஸ்தியாக பேசுவாரோ அங்கெல்லாம் தூண்டி அடைஞ்சிருக்காரு. நம்ம வெறுப்பானந்தாவுக்கு அவரை வெறுத்து ஓட்டு போட்டிருக்காங்க வாரணாசி தொகுதி மக்கள். கடந்த தேர்தல் 2019 தேர்தலில் அவர் 4,79,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 4 ரவுண்டில் ஆட்டங்கண்டு போச்சு. 3000 ஓட்டு லீடிங், 6000 ஓட்டு லீடிங் அப்படி தான். அப்புறம் குறைஞ்சி 500, 4வது சுற்றுக்கு மேலே தான் இவர் லீடிங் எடுத்தார். இந்த தேர்தலில் அவருடைய வாக்கு வித்தியாசம் என்பது 1,52,000 மட்டும்தான். 7 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை ஜியை வெற்றி பெற வைக்க போகிறோம் அப்படின்லாம் பேசிட்டு தான் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா 1,52,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான். இந்திய மக்கள் ஒரு சரியான கடிவாளத்தை போட்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக தனிப்பெரும் மெஜாரிட்டியோட இவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தும் கூட அவர்கள் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யலை, ஆட்டம் தாங்கலை. ஒரு மகாராஜா தோரணை தான், மன்னராட்சி தான் நடந்துச்சு இந்தியாவோட. கடந்த 10 வருஷமா இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மன்னராட்சி தான் நடந்துச்சு. ஒரு நாளைக்கு 4-5 ட்ரெஸ் மாற்றுறது, ஒரு ட்ரெஸ்ஸோடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்ச ரூபா. அவர் உண்ணக்கூடிய தாய்லாந்து காலனுடைய விலையை பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்ச ரூபா.
அவர் அணியக்கூடிய சன்கிளாஸ் அதோட விலை பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா, பேனா அது மாதிரி 1 லட்சம் ரூபா, எல்லாமே காஸ்ட்லி. இந்தியா என்ற ஏழை நாட்டினுடைய முதல் அமைச்சராக, அதாவது பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய நபர் எப்படி இருக்க வேண்டும்? ஏழை மக்கள் ஒரு உடுத்த கூட உடை இல்லாமல் இருக்காங்க என்பதற்காக மோகன்தாஸ் கரம்தாஸ் காந்தி, மகாத்மா காந்தி தன்னுடைய ஆடையை அணிஞ்சிட்டு அரையாடை அணிஞ்சிட்டு சுற்றுறாரு. இந்தியா முழுக்க ஒரு வேஷ்டி மேலே ஒரு துண்டு போட்டுக்கிட்டு இந்தியா முழுவதும் சுற்றுறாரு. அவர் தான் மகாத்மா. அந்த மகாத்மா வாழ்ந்த நாட்டில், அந்த மகாத்மா பிறந்த குஜராத் மாநிலத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு பிரதம மந்திரி, அவர் ஒரு உலக நாடுகள் எந்த தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்ததில்லை. அப்படியெல்லாம் வாழ்ந்தாரு. நான் நினைச்சதெல்லாம் அவர் நினைச்சிட்டாருன்னா அவ்வளோதான், அதுதான் நடக்கும். வேறு எந்த டிஸ்கஷனுமே கிடையாது. அமைச்சரவையில் 75 பேர் அமைச்சர்கள் தான், யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. டிமானிட்டைசேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு. அந்த சமயத்தில் நிதியமைச்சராக இருந்தவர் அருண் ஜேட்லி, அவர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணலாங்க. இப்படி பண்ண போகிறோம், ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு அறிவிக்க போகிறோம் அப்படின்னு அவருக்கு கூட தெரியாது. நைட்டு 9 மணிக்கு டிவியில் உட்காந்து பேசுகிறாரு, அதை பார்த்து அவரே தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி தான் நடந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் நான் மட்டும்தான், என்னை மிஞ்சி யாருமே கிடையாது என்ற ரீதியில் அவருடைய ஆட்சி இருந்துச்சு. 10 ஆண்டுகள் அவர் சர்வாதிகார ஆட்சி. எந்த நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு விவாதமும் நடத்துறதில்லை. ஒரு சட்டத்தை ஏற்றணுமா உடனே அவ்வளோதான், சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி தான் நடந்துச்சு. மக்களவையில் மாநிலங்களில் அப்படி தான். தனக்கு உடந்தையாக இருந்த தன்னுடைய எல்லா திட்டங்களுக்கும் ஆதரவளித்த, அது நல்லதாக கெட்டதாக கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிச்சாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திர பிரதேச ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய கட்சியுடைய தலைவர். அதே போல் நவீன் பட்நாயக், பிஜேடி, பிஜு பட்நாயக்குடைய மகன், பிஜு ஜனதா தளத்துடைய தலைவர். கடந்த ஆட்சியில் நரேந்திர மோடி அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் என்றால், அந்த தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயவுதாட்சண்யம் பார்க்காம மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய, குறிப்பாக நரேந்திர மோடி செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி கடுமையாக தாக்கி பேசிட்டே இருந்தார். அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகிலேஷ் சிங் யாதவ், அவர் அப்படிதான், ஏதோ ஒரு திராவிட சித்தாந்தத்தையே பின்பற்றுற மாதிரி அவரும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த பாஜகவுடைய கொள்கை மீது எந்த விதமான சமரசமும் செய்யாமல் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்தார். 2 பேருமே கடுமையாக மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல் மம்தா பானர்ஜி, அவங்களும் அப்படிதான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்து அவரோடு சமரசம் செய்து கொண்ட பிஜு பட்நாயக் மகன் நவீன் பட்நாயக் மற்றும் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டியுடைய மகன் ஜெகன்மோகன், 2 பேருமே மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சர், 25 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரிசா மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த நவீன் பட்நாயக் இப்பொழுது மிகவும் சொற்பமான 50 இடங்களுக்கும் குறைவாக வெற்றி பெற்று தன்னுடைய ஆட்சியை இழந்திருக்கிறார். அதே போல் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 21 தொகுதிகளில் அவர் ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றுக்கார் நினைக்கிறேன். அதே போல தான் ஆந்திர மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த 2 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த அவர் இப்பொழுது ஒரு மோசமான தோல்வியை தழுவியிருக்கிறார். 4 தொகுதியில் வெற்றி பெற்றுக்கார் நினைக்கிறேன் பாராளுமன்றத்துக்கு. இப்படித்தான் அவர் நரேந்திர மோடியை சமரசம் செய்து கொண்ட எல்லோருமே தோல்வியடைந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடியின் கொள்கைகளையும் அவருடைய பாசிச அரச ஆட்சி முறையையும் கடுமையாக எதிர்த்தவர்கள் அனைவருமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். சொல்லலாம், உத்தரகாண்ட் மாநிலத்தில், பல மாநிலங்களில் மத்திய பிரதேச மாநிலத்திலலாம் ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. 29 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்ற வாக்குகளின் வித்தியாசம் என்பது மிக மிக சொற்பமானது. மும்பையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொகுதியில் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே அணியுடைய ஒரு வேட்பாளர். அங்கே எம்பியாக இருக்கார் 48 வாக்குகள் வித்தியாசத்தில். அதே போல் தான் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்களா, 200 ஓட்டு வித்தியாசத்தில் 7 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. 500 ஓட்டு வித்தியாசத்தில் 23 சீட்டு, 1000 ஓட்டு வித்தியாசத்தில் 49 சீட்டு, 2000 ஓட்டு வித்தியாசத்தில் 86 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. 7.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார்னு சொன்னேன். 1,82,000 ஓட்டு வித்தியாசத்தில் ரொம்ப போராடி ஜெயிச்சிருக்காரு. ஆனால் வயலாறுலையும் சரி, ரேபரேலி தொகுதியிலையும் சரி, திரு ராகுல் காந்தி 5.5 லட்சம் வாக்குகள் மேல் பெற்று கடுமையான வித்தியாசத்தில் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அமேலி தொகுதியில் நான் ராகுல் காந்தி வீழ்த்திட்டு திரும்ப தைரியம் தான் ராகுல் காந்தி போட்டியிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்மிருதி இரானி 1,64,000 வாக்குகள், கிஷோரிலால் என்ற காங்கிரஸ் கட்சியின் ஒரு நீண்டகால தொண்டரிடம் தோல்வியடைந்திருக்கிறார். இது போலதான் இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது.
இப்பொழுது தனிப்பெரும்பான்மையில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. 240 தொகுதியில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. 272 இருந்தால் தான் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியும். இந்த நிலையில் அவர்கள் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடைய ஆதரவு மட்டும்தான் இந்த ஆட்சியை நடத்திக் கொள்ள முடியும். இஷ்டத்துக்கு ஆட முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் நடத்தியே காட்டுவேன், ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி அப்படிங்கிற திட்டத்தை எல்லாம் செயல்படுத்த முடியாது. தாந்தோண்டித்தனமா நடக்க முடியாது. எதா இருந்தாலும் நிதிஷ்குமார்ட்டையும் சந்திரபாபு நாயுட்டையும் கன்சல்ட் பண்ணி தான் நடக்கணும். நிதிஷ்குமார் ஒன்று அந்த அளவுக்கு ஒரு இந்துத்துவ வெறிப்பிடித்தவர் இல்லை. அவர் ஒரு சமூக நீதி சிந்தனை கொண்டவர் தான். இந்தியாவிலேயே முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் மாநிலத்தில் நடத்தி முடித்தவர் தான். இப்பயும் அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் சொல்லிட்டு இருக்காரு. இதற்கு எதிரான கொள்கை கொண்டவர் தான் பிஜேபி. அவங்க அதை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே போல் சந்திரபாபு நாயுடு போன அரசுல ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கம் கைது செய்ய வந்தபோது இவர் போய் நரேந்திர மோடி மீட் பண்ணி இதை பற்றி முறையீடு செய்ய போயிருக்காரு. அந்த சமயத்தில் அவரை மீட் பண்ண கூட இல்லை, சந்திக்க கூட தயாராக இல்லை நரேந்திர மோடி அவர்கள். பல அவமானங்களை அடைந்திருக்கிறார் இதே பாரதிய ஜனதா கட்சியிடம். அவருடைய ஆதரவில் தான் இப்பொழுது இந்த அரசாங்கம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்திய திருநாட்டின் மக்கள். உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கிய இந்திய திருநாட்டின் மக்களுக்கு நாம் அனைவரும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் 70 லட்சம் வாக்குகள் மட்டுமே அதிகமாக பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி 1,70,00,000 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். இப்போது பிரதான எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அமரப்போகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணிக்கை 99 100 ஆகி இருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் விகாஸ் பாட்டீல் என்ற மகாராஷ்டிரா மாநிலத்தில் சேர்ந்த சுயேட்சை எம்பி இப்போது காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். இப்பொழுது காங்கிரஸ் கட்சி எண்ணிக்கை 100ஆக உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு இந்தியா கூட்டணி மிக சிறப்பாக செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி என்பது வெகு தூரத்தில் இல்லை. இந்த எலெக்ஷனே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி தான் உண்மையான வெற்றியாளர். ஏன்னா 6,500 கோடி நிதியை வச்சிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி. ஓகேயா, அது போல தேர்தல் கமிஷன் அவங்களுடைய குழந்தையா இருந்துச்சு. இந்திய நாட்டின் ஒன்றிய பிரதமர் இவ்வளவு மதவெறி பேச்சு பேசிய போதும் தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிக்கொண்டு காதை மூடிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு தான் இருந்தது. கண்ணிருந்தும் குருடானாய், காதிருந்தும் செருடானாய், வாயிருந்து ஊமையா இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதே போலதான் இருந்தாங்க. வெறுப்பு பேச்சு பேசிய தனிப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பதிலாக அந்த கட்சியுடைய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு கட்சிக்கு தலைமைக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அதே போலதான் இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க ராகுல் காந்தியும் கண்டுக்கல, பிரதமரையும் நரேந்திர மோடி அவங்க பேசின பேச்சையும் கண்டுக்கல, நாங்க பெருந்தன்மையோட விட்டுட்டோம். யார் உங்களை விட சொன்னது? உங்களுடைய வேலை டியூட்டி என்ன? அப்படி பேசினவங்களுக்கு மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா இந்த ராஜ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையம் செய்யல. ஒருதலை பட்சமாக எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியான ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறதே கூட சந்தேகமா தான் இருக்கு, இதுல உள்குத்து நடந்திருக்குமோ அப்படின்ட்டு. அதே போல தமிழ்நாட்டில் இந்த அண்ணாமலை என்ற ஒரு அரக்கிற்கு ஜெயிச்சது கூட பாத்தீங்கன்னாக்கா ஜெயிச்சது இல்லை, 2ஆம் இடம் பிடிச்சது கூட எது கோல்மால் நடந்திருக்கு அப்படிதான் சொல்றாங்க. இந்த அளவுக்கு அவர் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. இதை டீப்பா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா தெரியும். ஓகே, மக்கள் ஒரு மிக சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர மாட்டார்கள், உரிமை கோர கூடவும் கூடாது. மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டு அடுத்து வருகின்ற 5 ஆண்டுகள் கடுமையாக காத்திருந்தால் ஒரு சிறப்பான வெற்றியை பெற்று ஆட்சியில் அமரலாம்.